ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம்ஸ் சீக்ரெட். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஷெஸ்வான் சாஸ். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை சில்லி. ஃபர்ஸ்ட் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 10லேருந்து 15 ட்ரை சில்லி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி நான் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் ஸ்லிட் பண்ணியிருக்கேன். ஸ்லிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தோல் ரிமூவ் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நான் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்ரியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இதில் இருக்கிற ஆயில் எல்லாமே ரிலீஸ் ஆகிற வரைக்கும். எண்ணெய் நல்லா லூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இதில் லெமன் ஜூஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு ஸ்டோர் பாட் மாதிரி வரணும்னா நீங்கள் வினிகர் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஆயில் நல்லா ரிலீஸ் ஆகிடும். ஷெஸ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஷெஸ்வான் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.